திருப்பதி என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஏழுமலையானும் லட்டு பிரசாதமும் தான். அந்த காலத்தில் திருமலையில் உணவகங்கள் அவ்வளவாக இல்லை. பிரசாதங்கள் தான் பக்தர்களின் பசியை போக்கும் அருமருந்தாக இருந்தன. திருப்பதியில் கிபி 1455 ஆண்டு வரை திருப்பொங்கம் என்ற பெயரில் பிரசாதம் வழங்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு எளிதில் கெட்டு போகாமல் இருக்கும் சுயம் என்ற இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டது. 1455 ஆண்டு முதல் அப்பம் கொடுக்க தொடங்கினர். 1460 ஆண்டிலிருந்து அது வடையாக மாற்றப்பட்டது. பின்னர் வடைக்கு பதிலாக அதிரசமும் 1547 முதல் மனோகரம் எனப்படும் இனிப்பு வகை பிரசாதமும் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு மதராச அரசாங்கம் 1803 பிரசாதங்களை விற்பனை செய்ய தொடங்கியது. அன்றிலிருந்து ஸ்ரீவாரி ஆலயத்தில் பிரசாத விற்பனை கூடம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போது லட்டு பிடிப்பதற்கு முன்னர் உதிரியாக இருக்கும் பூந்தியே இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டது. பூந்திதான் பின்னாளில் லட்டாக உருப்பெற்றது. திருப்பதியில் லட்டை அன்றாடம் பிரசாதம் ஆக்கிய பெருமை அப்போது ஆலய பிரசாதங்களை தயாரித்த கல்யாணம் ஐயங்கார் என்பவரையே சேரும். ஒரு நாள் பெரும் செல்வம் படைத்த ஒரு வியாபாரி ஒருவர் தனது கோரிக்கையை நிறைவேற்றினால் மலை போன்ற பிரம்மாண்டமான லட்டை தயாரித்து பெருமானின் பக்தர்களுக்கு அளிப்பதாக வேண்டிக் கொண்டார். வேண்டுதலும் நிறைவேறவே அப்போது உருவானதுதான் லட்டு பிரசாதம். அதன் பிறகு கல்யாணம் ஐயங்கார் அப்போது இருந்த தேவஸ்தான அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து மிக பிரம்மாண்ட லட்டுவை தயாரித்து அதை உடைத்து வழங்குவதை விட சிறிய லட்டாக அன்றைய தினம் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களுக்கு அளிக்கலாமே என்ற யோசனையையும் தெரிவித்தார். பின்னர் அதுவே இன்றளவும் அனைத்து சேவைகளுடன் லட்டு அளிக்கும் முறையாக மாறியுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிக்க பல பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சுமார் 5100 லட்டுகள் தயாரிக்க 185 கிலோ பசுனை, 200 கிலோ கடலை மாவு, 400 கிலோ சர்க்கரை, 35 கிலோ முந்திரி பருப்பு, 17.5 கிலோ உலர்ந்த திராட்சை, 10 கிலோ கற்கண்டு, 5 கிலோ ஏலக்காய் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது 5100 லட்டுகள் தயாரிக்க 852 கிலோ பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு ஆஸ்தான லட்டு, கல்யாண லட்டு, உற்சவ லட்டு என 3 வகையான லட்டுகளும் தயாரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.